ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, கோட்டக் நியோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட அல்டிமேட்டான ஒரு 3 ஃபீச்சர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோட டெய்லி ட்ரேடிங்கை வந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டோட எமோஷ்னலாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 3 ஃபீச்சர்ஸை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, வாங்க என்னென்னு பார்ப்போம். முதலாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி போல்ட் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் தான் அது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இருக்குது ஸ்ட்ராட்டஜி போல்ட்டுங்கிறது. இது வந்து நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். செகண்ட் ஒன் வந்து பிராக்கெட் ஆர்டர். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதை மூணையுமே டிஃபைன் பண்ண முடியும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. இது நம்மளை வந்து ரொம்ப எமோஷ்னலே இல்லாமல் ட்ரேட் பண்ண வைக்க முடியும். தேர்ட் ஒன் வந்து நமக்கு வந்து கில் சுவிட்ச்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். சரிங்களா, இந்த இருக்கு. போயிட்டு இதை ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா அன்னைக்கு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம எடுத்த ப்ராஃபிட்டு எல்லாருக்குமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு 3000 rupees ப்ராஃபிட் வரணும், இல்லை ஒரு 2000 rupees லாஸ் வரணும், இல்லை ஒரு 5000 rupees லாஸ் வரணும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அதை வந்து ரீச் ஆனதும் அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாமல் எமோஷ்னல் ஆகி அன்னைக்கு ப்ளே பண்ணுவோம். அதனால நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த கில் சுவிட்சை ஆன் பண்ணி போட்டோம்னா அன்னைக்கு வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த நாள் தான் ட்ரேட் வந்து இது வந்து லாக் ஆகி இனி வரக்கூடிய நாட்களில், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக தான் பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் எப்படி இதை லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம சிம்பிளாக வந்து ஒரு கிளான்ஸ். முதலாவது பார்க்கக்கூடியது ஸ்ட்ராட்டஜி போல்ட். இதுக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து அந்த 9:15 9:16 நமக்கு ட்ரேட் பண்ணணும், அந்த ஒரு மூவை, அந்த மார்னிங்கான ஒரு மூவை பிடிக்கணும் அப்படின்னா 2 சைடும், ஏன்னா மார்க்கெட்டு மார்னிங் ஓப்பன் ஆகி எந்த சைடு போகும்னு நமக்கே தெரியாது. அதனால் இந்த மணியில் ஒரு பை, இங்கே கால் ஆப்ஷனில் பை, புட் ஆப்ஷனில் பை, கண்டினியூஸ், அப்புறம் டைம் பேஸ்டு இப்படி டைம். அப்போது மார்க்கெட் வந்து 9:15க்கு ஓப்பன் ஆகும். நம்ம வந்து அதே மாதிரி 9:15, அதுக்கப்புறம் இந்த செகண்ட்ஸ் நம்ம 1 மினிட் பிரேக் அவுட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா ரியல் மார்க்கெட்டில் அந்த 1 மினிட் பிரேக் அவுட்டை யாராலையும் எடுக்க முடியாது. சிலப்போ எமோஷனல் ஆகும், ஜம்ப் ஆகும், ப்ரைஸ் மூமெண்ட் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இப்படி இது பண்ணி ஓகே கொடுத்து விட்டோம். இப்போ ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி இப்படி கொடுத்து விட்டோம்னா இங்கே ஆக்டிவில் இருக்கும். இது எப்போ அந்த 18ஆம் தேதி மண்டே 9:15 ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இனி வந்து நம்ம எக்ஸிட் ப்ராஃபிட் வந்து 1500 நமக்கு வேணும்னா 1500, இது இப்போ ஒரு 50,000 இருந்துச்சுன்னா 1500 ருபீஸுங்கிறது 1500 ருபீஸுங்கிறது ஒரு வேல்யூடான ஒரு இதுதான். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, கண்டினியூ கொடுத்தாச்சுன்னா எப்போ வந்து 1500 ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து எக்ஸிட் ஆகிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மார்னிங் மூவில் இது ஆல்மோஸ்ட் டே எனக்கு 99% டேயும் வந்து எனக்கு இது ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. ரொம்ப ஒரு சூப்பரான ட்ரேடிங். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி போல்ட். ஏன்னா நம்ம இந்த மார்னிங்கே வந்து எமோஷ்னல் ஆகாமல் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஒரு 500 ரூபா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பிராக்கெட் ஆர்டர். அது பிராக்கெட் ஆர்டர் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இன்கேஸ் நம்ம இப்போ வந்துட்டு கொஞ்சம் தாண்டி பை ஆப்ஷன், இப்போ கால் சைடு நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் சார்ட்டில் ஒன்று கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு சரி இங்கேயே எடுத்துருவோம். டெக்னிக்கல் சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன மார்க்கெட் எங்கே போச்சு, இதை பிரேக் அவுட் ஆகலை, கீழே போயிட்டே இருக்குது. அப்போ இங்கே ஒரு பெரிய கேண்டில் கீழே போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல 2 கேண்டில் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் 253 பிரேக் அவுட் ஆனால் பை பண்ணுவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், 253க்கு மேலே இப்போ இதுக்கு பிரேக் அவுட்டில் பை பண்ணணும். ஏன்னா இதுதான் இப்போ இங்கே கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரேக் அவுட்டு சின்ன கீழே ஒரு பாட்டம்ல இருந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. நம்ம அதை பை பண்ணுறோம். பை பண்ண போயிட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பை எபோவில் தான் கொடுக்கணும். அப்போது வந்து நமக்கு எங்கே பை பண்ணோம், 254 பை பண்ணோம். அதுதான் 253ங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் அவுட்டு 254. இங்கே
அப்போ 258 போடுவோம். ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போடுவோம். சரிங்களா? இதுங்க. இப்போ பாஸ்கெட் ஆர்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸ்டாப் லாஸ் போடணும். எப்பவுமே ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே 15 to 20 பாயிண்ட்ஸ் போடுவாங்க. நம்ம எதுக்கு 20 போடுவோம். 500 ருபீஸ் வந்து லாஸ். அப்போ நமக்கு ட்ரையல் பண்ணணும். ஒன்ஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் அப் போயிட்டோம்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகி காஸ்ட் டு காஸ்ட் ஆகணும். இப்போ 20 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம போடுறோம். சரிங்களா? ஆனால் நமக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 40 பாயிண்ட் வேணும். 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வேணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை பை கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ இது பை ஆகாது. ஏன்னா ஆஃப்லைனில் இருக்கிறனால. சரிங்களா? ரிஜெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பை கொடுக்குறோம். பை கொடுத்து வச்சுட்டு இங்கே பார்க்குறோம் நம்ம. எப்படின்னா இப்போ பாருங்க, மார்க்கெட்டை இந்த இடத்துல நம்ம பை போட்டோமா, 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டோமா, இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிச்சா, இப்போ இது 40 பாயிண்ட் போயிடுச்சா, 46 பாயிண்ட் போயிடுச்சு. அதுவும் ஒரு 6 மினிட்ஸ்லேயே வந்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. இன்கேஸ் நம்ம வந்து இது போடாமல் இருந்தால் இது பிரேக் அவுட் ஆச்சு, ஓகே இது இங்கே வரைக்கும் போகும். இப்படி நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே வந்து நம்ம ப்ராஃபிட்டே புக் பண்ணாமல் இருப்போம். இதே இது இங்கே 1000 ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காக புக் ஆகிடும். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 27 பாயிண்ட்ஸ் போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. அப்போ நம்மளோட ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும்னா இங்கே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கலாக இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? 255 வந்துடும். அப்போ இது வந்து அடித்தா கூட நமக்கு நோ லாஸுங்கிறது தான் வரும். அதனால் எனக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக பண்ணுறதுனால இது எல்லாமே ஆட்டோமேட்டடாக இது டிஃபைன் ஆகுறதுனால எமோஷனே இல்லாமல் ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து இதில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி இது இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஒன், கில் ஸ்விட்ச் இதாக இருக்குது. இது எப்படி நம்மளோட ஷோ மெனுவில் எடுத்துகிட்டு அக்கௌண்ட் டீட்டெயிலாக போயாச்சுன்னா கிடச்சிரும். கில் ஸ்விட்ச்ன்ட்டு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டோன்னா இதில் நம்ம கிளிக் பண்ணி போயிட்டோன்னா இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா எல்லாருக்குமே ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். டெய்லி வந்து நமக்கு 2000 ருபீஸ் வேணும். ஒன்ஸ் எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் எல்லாருமே 2000 ருபீஸ் எடுப்பாங்க, ஒரு 75% பீப்புளும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப மேலே போகுது அப்படின்னு நினச்சி மீண்டும் போடுவாங்க. அப்போ தான் லாஸ் வர ஆரம்பிக்கும். எமோஷ்னல் ஆவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் போயிடும். அதே மாதிரி சிலவங்க வந்து ஒரு 3000 ருபீஸ் இன்றைக்கி லாஸ்னால் நான் எக்ஸிட் ஆகிடணும், அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ணக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கேல்ப் படித்தா வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு லாட்டை அதிகப்படுத்தி ஸ்கேல்ப் போட்டுருவாங்க. ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். 10,000 ருபீஸ் போகும், 15,000 போகும், கேபிட்டலே வாஷ் அவுட் ஆகிடும். அது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஒன்ஸ் நீ 3000 அச்சீவ் பண்ணிட்டியா, இதை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து இந்த டேக்லாம் கிளிக் பண்ணி இந்த காலத்தை வந்து கிளிக் பண்ணி போட்டு டிசேபிள் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு என்னதான் பண்ணாலும் பார்த்துட்டு தான் இருக்க முடியும், ட்ரேடே பண்ண முடியாது. இன்கேஸ் எல்லாரும் அவசரமாட்டு காலையில் ஒரு 1000 ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வாங்க போவோம், நம்ம வந்து வண்டியில் இருந்து பண்ணிக்கலாம், இல்லை ட்ராவலில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அப்படி பண்ணக்கூடாது. அப்போது என்னன்னா, இப்போ ட்ராவல் எங்கேயாச்சும் போவோம்னா இதை ஆன் பண்ணி போட்டாச்சுன்னா பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ப்ராஃபிட் ஆச்சும் சேவ் ஆகும். ஓகேங்களா? நாளைக்கு பார்த்துக்கலாம் மார்க்கெட்டை, அந்த மாதிரி நம்ம ஏன்னா நம்ம யோசிப்போம், ஆனால் அது ரியல் மார்க்கெட்டில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரியான இது இருக்கிறப்போ இதை ஒரு நிமிஷம் நம்ம மைண்டில் வரும், ஓகே நம்ம கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலான்ட்டு. அது நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா அன்னைக்கு நம்ம சேஃப். அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. இந்த 3 ஃபீச்சர்ஸுமே ஒரு டாப் ஃபீச்சர்ஸ்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ராட்டஜி போல்ட், செகண்ட் வந்து ப்ராக்கெட் ஆர்டர், தேர்ட் வந்து கில் ஸ்விட்ச். இது மூணுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா டெய்லி நம்ம நல்லா ப்ராஃபிட்டில் போயிட்டே இருப்போம். அதனால் யாருக்காச்சும் அக்கௌண்ட் பட்டுச்சு அப்படின்னா என்னோட சேனலில் போங்க. என்னோட சேனலில் வந்து லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். ட்ரேடும் வந்து பெர் ட்ரேடு வந்து 10 ருபீஸ் தான். மற்றதுல எல்லாம் வந்து 20 ருபீஸ், இதில் 10 ருபீஸ். அப்போ நம்ம ஒரு ஃபுல் ட்ரேடு என்ட்ரி எக்ஸிட் ஆகிட்டோன்னா 20 ருபீஸ் தான் வரும். ஆனால் அதில் எல்லாமே 40 ருபீஸ் வரும். அப்போ அதோட சார்ஜஸ் எல்லாமே இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இது மீண்டும் நம்மளால் ஒரு 20 ருபீஸ் சேவ் பண்ண முடியும். இனி யாருக்காச்சும் வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் ஆகணும்னா நமக்கு வந்து இந்த லைன் ட்ரேடிங் கிங்ன்ட்டு ஒரு சேனல் நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
பெருசா நம்ம வந்து அதில கால்ஸ் குடுப்போம். டெய்லி இல்லனாலும் 2 டேஸ் ஒன்ஸ் எல்லாம் கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் வந்து கண்டிப்பா கொஞ்சம்லாம் இப்ப நம்ம நேத்திக்கு நம்ம டிராவல்ல இருந்தா குடுக்கல. முந்தா நேத்திக்கு குடுத்த கால்ஸ் என்ன ஆச்சுன்னா, சிஇ சைடும், பிஇ சைட்லயும் பை பண்ண சொல்லியிருந்தோம். எப்படின்னா எபோவ் தான் பை பண்ண சொல்லியிருந்தோம். சிஇ சைடு வந்து ஆக்டிவ் ஆகல. சரிங்களா? ஆனா பிஇ சைடு வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. மத்தத கேன்சல் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாரி தான் அ அதுக்கு முன்னாடி நாளும் நம்ம பிஇ சைடு வந்து ஹிட் ஆச்சு டார்கெட் ஒன் சைடு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி சிஇ சைடு வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு. ஒரு 3 நாள் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 1 வீக் முன்னாடி. அதிலேயே ஒரு 5 கால்ஸ் வரைக்கும் ஹிட் தான் ஆயிருக்கு. பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எல்லாமே என்னோட சேனல்ல வந்து லிங்க் இருக்கு. சேனலோட இதுல போயிட்டு கிளிக் பண்ணி ஜாயின் ஆயிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம விடை